ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது டிக்கெட்டு ஃபினாலே இந்த அளவுக்கு வந்துட்டு பில்டப்பாக நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த டிக்கெட்டு ஃபினாலே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பில்டப்பு, ஒரு பெட்டியை வச்சு அதுக்குள்ளே டிக்கெட்டு ஃபினாலே வச்சு ஃபுல்லாக கிராக்கர்ஸை வெடித்து இன்னுங்கய்யா ஓவராக வந்து பயங்கரமாக வந்து கொடுக்குறீங்களாப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பில்டப்பு. அதாவது எனக்கு எப்படி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோன்னா, டிக்கெட்டு ஃபினாலே வருது பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க. அதில் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணதுக்கப்புறமா ஹெலிகாப்டர்லேருந்து வரும், அதாவது ஹெலிகாம் அதுலேருந்து வரும், இல்லைன்னா அங்கேருந்து வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான பில்டப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னார். என்னென்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, முதல்ல உங்கள் 10 பேருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நான் கையில் எடுத்து வந்திருக்கிறது டிக்கெட்டு ஃபினாலே சொன்னோன்னே எல்லோரும் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த டிக்கெட்டு ஃபினால் இருந்துச்சுன்னா டாப் 5 ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தர் கன்ஃபார்ம். எவ்வளோ பெரிய விஷயம். நடுவில் வந்து ஆக்சுவலாக மொத்தம் இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. இந்த 3 வாரத்தில் 2 வாரம் கவலையே தேவையில்லை. நான் வந்து நாமினேஷனில் வர வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு மக்களோட விஷயமே தேவையில்லை. ஃபினாலில் எனக்கு ஓட்டு போட்டால் மட்டும் போதும். அந்த மாதிரி ஒரு விஷயம். அதேமாரி இது பெரிய தலையெழுத்தையே மாற்றிடும். ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு அவருக்கு ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இவர் வெளியே போக வேண்டிய நிலைமையில் இருக்கார். இந்த டிக்கெட்டு ஃபினால் வின் பண்ணிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸ்ட்ரைட்டாக மக்களோட ஓட்டு கம்மியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவர் ஸ்ட்ரைட்டாக டாப் 5. அதுக்கப்புறம் திரும்ப மக்கள் வந்து ரீகன்சிடரேஷன் பண்ணாலும் ஓகே. ஏன் அப்படின்னா அங்கே கூட நடக்கும் ஒரு பெரிய திருப்பம். ஏன்னா அங்கே வந்துட்டு வெறும் 5 பேர் இருப்பாங்க. இப்போ மற்றவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க. இப்போ வெளியே போகிறவங்க ஆட்கள் ஒருத்தங்க மேலே கோவத்தில் இருப்பாங்க, ஒருத்தங்க மேலே வந்துட்டு இதில் பாசத்தில் இருப்பாங்க. ஸோ இவருக்காக இவர் ஜெயிக்க வைப்போம் அப்படின்லாம் பண்ணுவாங்க. அதனால் ஓட்டு யார் கம்மியாக இருந்தாங்களோ அவங்க கூட வந்து செகண்டு, தேர்டு, ஃபஸ்ட்டு அப்படி மாறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த டிக்கெட்டு ஃபினாலே. இது அவர் என்ன சொன்னார்னா, இது இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு. நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு எதையுமே கவலையே இல்லாமல் எதை பற்றி யோசிக்காமல் டைரெக்டாக ஃபினாலே அந்த வாரத்துக்கு போயிடலாம். ஸோ நல்லா உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க, நான் 200% போடுவேன் அப்படி முத்து சொன்னால் அதை விட அதிகமாக போடுங்கன்னாரு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ யார் இந்த டிக்கெட்டு ஃபினாலே வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் முதல்ல வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். பட் இந்த வாட்டி அங்கே இருக்கிற 10 பேருமே அதுக்கு தகுதியான ஆள். கண்டிப்பாக வந்துட்டு பயங்கரமாக இருக்க போகுது. எனக்கு ஹைலைட்டாக மைண்டுக்குள்ளே வர்றது, கண்டிப்பாக இதை யார் தட்டி தூக்க போகிறாங்க அப்படின்னா, முத்துக்குமரன், ரயான், விஜய் விஷால், அருண் கூட பயங்கரமான ஆள், பவித்ரா, இந்த மாதிரி மஞ்சரி, ஜாக்லின், இப்படிலாம் சொல்லிட்டே போகலாம், தீபக், எல்லாருமே அப்படி தான் இருக்குது. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரில் சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்துட்டு ரொம்ப முனைப்போடு செயல்படுவாங்க. மாற்று கருத்தே கிடையாது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிக்கெட்டு ஃபினாலே யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.